ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி முடக்கத்தான் கீரை கேழ்வரகு தோசை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முடக்கத்தான் கீரையை தண்ணீரில் ஒரு முறை அலசி எடுத்துக்குங்க. பிறகு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு தண்ணீர் விட்டு 15 நிமிஷம் ஊற விடுங்க. பிறகு 2-3 முறை நல்லா தண்ணீர் விட்டு இந்த மாதிரி அலசி எடுத்துக்குங்க. இந்த கீரை மாதிரியே எல்லா கீரையுமே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணீர் விட்டு நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு பேக்கெட் முடக்கத்தான் கீரைக்கு 300 கிராம் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்குங்க. இப்போ மிக்சிங் பவுலில் கேழ்வரகு மாவு சேர்த்து இந்த பவுல் அளவுக்கே தண்ணீரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரியே. இப்போ ஒரு பாத்திரத்தில் முடக்கத்தான் கீரை விழுதையும் கேழ்வரகு மாவையும் ஒன்று சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். அப்படியே 8 மணி நேரம் புளித்த பிறகு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த தோசைக்கு மேட்சாக ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 10 சின்ன வெங்காயம், 6-7 போல் வரமிளகாய், உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்குங்க. மிளகாயை 15 நிமிஷம் தண்ணீரில் ஊற விட்ட பிறகு மிக்சியில் எல்லாத்தையுமா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாவில் 1 இல்லைன்னா 2 கரண்டி இட்லி மாவு சேர்த்தா சுவை இன்னும் ரொம்ப கூடுதலாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தோசையை. இந்த தோசைக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கிற சட்னியை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையான ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை கேழ்வரகு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.